ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமே சீரீஸ்னு தி மோஸ்ட் நோட்டோரியஸ் ஸ்டாக்கர் சீசன் 1 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக போகிற மாதிரி தெரிஞ்சாலுமே கூட போக போக கதை வேற லெவலில் சூப்பராக போகும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. சில விஷயங்களை கொஞ்சம் பார்த்தே புரிஞ்சுக்கிட்டு ட்ரை பண்ணுங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மோஸ்ட் நோட்டோரியஸ் ஸ்டாக்கர் சீசன் 1 எபிசோட் 2. ஆமாம், இது லாய்டோட ஹேண்ட் ரைட்டிங் தான். நம்ம ஃபண்டெல்லாம் ஸ்டாக்ல அவன் இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆயிடுச்சுன்னு போட்டிருக்கான். இது உண்மை வெளியே வரதுக்குள்ள அவன் கேபிட்டலை விட்டு ஓடிட்டானா நம்ம ஹீரோ சிரிக்கவும் என்ன சிரிச்சிட்டு இருக்குன்னு வால்டர் டென்ஷன் ஆனா லாய்டு இப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கல. சரி இந்த லெட்டர் உனக்கு எங்க கிடைச்சதுன்னு கேட்டா லாய்டு ரூம்லன்னு வால்டர் சொல்லவும், பட் மதியம் தான் அவனை மீட் பண்ணலான்னு இருந்தோம் நம்ம ஹீரோ கேட்கறான். இன்னொரு மிஷன் வந்துருந்துச்சு, அதை பத்தி அவன் கிட்ட பேசலான்னு போகும்போது தான் அவன் ரூம்ல இல்லாத தெரிஞ்சது. ரிசப்ஷன்ல விசாரிச்சேன், அவன் நைட்டு 8 மணிக்கே இந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டான்னு சொன்னாங்க. சிட்டி கேட் க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடியே அவன் கிளம்பிட்டான் அப்படின்னு வால்டர் சொல்லவும், அவன் நடந்தான் போயிருப்பான். மதியம் தான் நாங்க மீட் பண்ணுவோம்னு நினைச்சிருப்பான். இப்ப மணி காலையில 9 தான் ஆகுது. இப்ப கிளம்புனா அவங்கள பிடிச்சிடலாம் நம்ம ஹீரோ சொல்லவும், அவனை நான் கண்டுபிடிச்சா சும்மா விட மாட்டேன் அப்படின்னு வால்டரும் சொல்றான். சரி நம்ம அவங்கள கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கிடுவோம். டானியா அண்ட் அவனை தனியா சமாளிக்கிற லெவலுக்கு உன்கிட்ட ஸ்ட்ரென்த் இருக்குன்னு நினைக்கிறியா? அப்படியே நீங்க 2 பேரும் தனியா ஃபைட் பண்ணாலும் நீ சாக கூட சான்ஸ் இருக்கு. டானியா கூடயும் அவன் கூடயும் உன்னால தனியா ஃபைட் பண்ண முடியாது. என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. ஆல்ரெடி அவங்க நம்ம பணத்தை எல்லாத்தையும் லாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஈவன் இப்போ நம்ம செலவு பண்ணி போய் அவங்கள துரத்தி பிடிச்சாலுமே கூட நம்ம காசு திரும்ப கிடைக்க போறதில்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். அப்படியே விட்டுறவான் வால்டர் கேட்டா, என்ன தொட்டவனை நான் விட்டதில்லை நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ ஆர்க்ஸ் கிளப்புக்கு நம்ம ஹீரோ வந்திருக்கான். வால்டர் நீ முட்டாள் பட் ஸ்ட்ராங்கானவன். ஸோ உனக்கு பதில் உன்னோட திங்கிங்கையும் சேர்த்து நான் பண்ணுறேன். நம்ம ஹீரோ பாருக்குள்ளே போயிட்டு எல்லா சீக்கர்ஸ்க்கும் நான் ஒரு ஜாப் வச்சிருக்கேன். ப்ளோபியான் பார்ட்டியோட டானியாவும் லாய்டோ காசு எடுத்துட்டு ஓடிட்டாங்க. அவளை பிடிச்சி தரவங்களுக்கு 2 மில்லியன் நம்ம ஹீரோ சொல்கிறான். அவ்வளோ காசுக்கு எங்கே போவா? அவங்கள பிடிச்சாலும் அவங்க கிட்ட காசு இருக்காதே அப்படின்னு நம்ம கேட்டேன். அதை நான் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நம்ம ஹீரோ சொல்கிறான். லைட்னிங் பைட் பார்ட்டி வந்து இந்த ஜாப் ஆட்ஸ்அப் பண்ணிக்கிறோம் அப்படின்னு உல்ஃபுங்கிற அவங்க லீடர் வந்து சொல்கிறான். கேட் க்ளோஸ் ஆகுறதுக்கு முன்னாடி நைட் 8 மணிக்கு அவங்க கிளம்பிட்டாங்க நம்ம ஹீரோ சொல்லவும், அவங்க பார்ட்டியும் ஏதாச்சும் ஒரு ஹிண்ட்டை தேடி போகிறாங்க. இப்போ சம்மந்தமே இல்லாத ஒருத்தன் அந்த இடத்துல வந்து நானும் இந்த ஜாப் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வரான். நீ சொல்ற மாதிரி ஒரு 2 பேரை நான் தான் நேற்று நைட்டு கேட் கிட்ட இறக்கி விட்டேன். பட் அந்த இன்ஃபர்மேஷனை நான் ஃப்ரீயா கொடுக்க மாட்டேன்னு அவன் சொல்லவும், சரி அப்போ 1 மில்லியன் நம்ம ஹீரோ சொன்னா 2 மில்லியன் தானே சொன்ன நம்ம கேட்கவும், பார்ட்டி இருக்கிற ஸ்ட்ரென்த்துக்கு அவங்கள உன்னால பிடிக்க முடியாது. ஸோ அதனால பாதி பிரைஸ் தான் நம்ம ஹீரோ சொல்றான். 1 மில்லியன் இல்லைன்னா அவன் ஹெல்ப்பே தேவையில்லை நம்ம ஹீரோ சொல்றான். அந்த ஆள் போட்டுருக்கிற எக்யூப்மெண்ட் நம்ம ஹீரோ அனலைஸ் பண்ணி தான் இவன் பார்க்க போறா இருக்கான். இந்த ஆஃபரை ரிஜெக்ட் பண்ண மாட்டான்னு கான்ஃபிடன்ஸா சொல்லவும், அவனும் 1 மில்லியனுக்கு ஒத்துக்கிறான். சவுத் கேட்ல அவங்கள விட்டேன், கார்னட் வில்லேஜ்க்கு போறதா அவங்க சொன்னாங்கன்னு சொல்லவும், சரி அப்போ அவன் பார்ட்டியை கூட்டிட்டு சவுத் கேட் கிட்ட வந்துரு. அதுக்கு முன்னாடி ஏன் செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்புறான். நயல் உன்னால அவங்க கூட ஃபைட் பண்ண முடியுமான்னு வால்டர் கேட்கவும், காரணியே இல்லாம என்னால அதை பண்ண முடியும். பட் கொல்ல வேண்டிய சிச்சுவேஷன் வந்தா உன்னால கொல்ல முடியுமான்னு நம்ம ஹீரோ கேட்கறான். பட் வால்டர் கொஞ்சம் தயங்கவும், ஆல்ரெடி அவங்க நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, திருப்பியும் நமக்கு கண்டிப்பா துரோகம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பீப்புளுக்குலாம் கருணை காட்டாத வால்டர் நம்ம ஹீரோ சொல்றான். நான் கருணெல்லாம் காட்ட மாட்டேன், கவலைப்படாத அப்படின்னு வால்டரும் கிளம்புறான். டானியாவும் லாய்டோ இப்போ அந்த கார்னட் வில்லேஜ்க்கு தான் வந்திருக்காங்க. இவன் அவங்கள நம்மள துரத்தி வந்து பிடிச்சாலும் நம்ம கிட்ட காசு கிடையாது. நயல் ஒரு புத்திசாலி, அவனுக்கு ப்ராஃபிட் இல்லாத விஷயத்த பண்ண மாட்டான் அப்படின்னு நம்ம சொன்னாங்க. லாய்டியும் டானியாவும் மொத்த எல்லாரும் சேர்ந்து சுத்து போடுறாங்க. ஸ்டன் ஹவுல் எபிலிட்டியை நம்ம ஹீரோ யூஸ் பண்ணி அவங்கள அசைய விடாதபடி பண்ணியிருந்தான். நீ ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணி கடைசியில் அதுல லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னேன். நம்ம ஹீரோ கேட்கவும், என்ன மன்னிச்சிரு, நான் எனக்கு இருந்த கடனையும் அடைச்சிட்டேன், இன்வெஸ்ட்மெண்ட்ல லாஸ் ஆயிடுச்சுன்னு நம்ம சொன்னான். நீ இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ஒன்றும் பண்ணல, சோதாடி இருக்க கரெக்டா, சோதாட்டத்துல தோத்து அதுல கடனும் வாங்கியிருக்க நம்ம ஹீரோ சொல்லவும், கஷ்டப்பட்டு நாங்க ரத்த சிந்தி சம்பாதிச்ச காசை இப்படி வா இஷ்டத்துக்கு செலவு பண்ணிட்டேன்னு வால்டர் திட்டினா, லீடரா நீங்க தான் என்ன ப்ரெஷர் பண்ணீங்க, நானும் நம்ம ஃபண்டோட காசை எடுக்க கூடாதுன்னு தான் பார்த்தேன், கடங்கருங்க என்ன டார்ச்சர் பண்ணதுல எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னு லாய்டு சொன்னா. நம்ம ஹீரோவை மூஞ்சிலே ஒரு கிக்க விட்டுட்டு, உன்னை லீடர் ஆக்குறதுக்கு நாங்க ஒன்னும் ஒர்க் பண்ணல, நீ தான் லீடர் ஆகலன்னு ஆசைப்பட்டு கேட்ட, எங்க பணத்தை வச்சு சூதாடிட்டு இப்ப பெரிய இவன் மாதிரி பேசுறியா? நம்ம ஹீரோ அவனை கிக் பண்ணியே ரத்தம் வருது, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு நம்ம சொன்னா. ப்ளீஸ் இதை நிறுத்து நோயல் அப்படின்னு சொல்லி அந்த டானியா சொன்னா. நீ அவன் கூட சேர்ந்து சூதாடி இருக்க, நான் பொண்ணுலாம் பாரம்பரிய பார்க்க மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா. இல்லன்னு வா போய் சொல்றா. ரோத் ப்ரோக்ளமேஷன் நம்ம ஹீரோ ஒரு ஸ்பெல்ல யூஸ் பண்ணுவோம். ஆமா நானும் அவன் கூட சேர்ந்து சூதாடினேன் அப்படின்னு அவ வாயாலேயே அவ ஒத்துக்கிறா. நோயல் உன்னோட பவர்ஸ் நீ இப்படி மாதிரி ஹியூமன்ஸ் மேல யூஸ் பண்றது இல்லீகல்னு வா சொல்லுவோம். பணத்தை திருடின ஒரு குற்றவாளிங்க மேல அந்த பவரை யூஸ் பண்றதுல தப்பு இல்ல. உங்களுக்கு 10 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைக்கும். ஜெயில அவங்கள மைண்ட்ஸை தோண்ட விடுவாங்க. சரியான சாப்பாடு இருக்காது, 10 வருஷத்துல நீங்க அங்கேயே செத்துருவீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும்போது தான் கிடைச்சிட்டாங்களா எனக்கான 1 மில்லியனை கூட அந்த ஹெல்ப் பண்ண ஆளு கேட்டா, கொஞ்சம் வெயிட் பண்ணு நம்ம ஹீரோ சொன்னா. உன் கையில காசு இல்லையா, எங்க ஏமாத்த பாக்குறியா அப்படின்னு நம்ம டென்ஷன் ஆனா, நான் பே பண்ணுவேன் வெயிட் பண்ணுன்னு சொன்னேன் அப்படின்னு அந்த சீக்கிரம் அட்டாக் பண்ண வரவும் நம்ம ஹீரோ அவனை அட்டாக் பண்ணி மயங்க வச்சிருந்தான். ஹார்ட்டுக்கு மேல நீ ஃபோர்ஸா பஞ்ச் பண்ணுனா எவ்வளவு பெரிய எதிரியானாலும் பேரலைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு அவங்க தாத்தா தான் அந்த டெக்னிக் நம்ம ஹீரோக்கு கத்து கொடுத்துருந்துருப்பாரு. பார்த்தா இப்போ ஒரு வண்டி அந்த இடத்துக்கு வருது. இந்த கண்ட்ரி சைடுக்கு என்ன இவ்வளவு தூரம் வர வச்சிட்டியேப்பா நோயல் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் இறங்குறான். ஸ்லேவ் ட்ரேடர் பினோக்கியோ பார்சினியா அப்படின்னு எல்லாரும் பாக்குறாங்க. நோயல் டார்லிங் எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி அந்த பசினோ வரான். பார்சினி ஃபேமிலியோட பாஸ் தான் இந்த ஆளு. இந்த கண்ட்ரில ஸ்லேவ் ட்ரேடிங் பண்றது தப்பு தான், அதை லீகலா பண்ற அளவுக்கு இந்த ஆள் கிட்ட பவர் இருக்கு. நம்ம காசை நம்மளால அவங்க கிட்ட இருந்து திரும்ப பெற முடியாது. சோ ஸ்லேவ் ட்ரேடர்ஸ் அவங்ககிட்ட வித்தா நம்ம காசு திரும்ப கிடைக்கும் நம்ம ஹீரோ சொல்றான். லாய்ட் அண்ட் டானியாவை நம்ம ஹீரோ ஸ்லேவ்ஸா வித்துருதான். நீ போலீஸ் தானே எங்களை கொடுக்கணும்னு டானியா கேக்குறா. 10 வருஷம் நீ ஜெயில கஷ்டப்பட்டா கண்டிப்பா செத்துருவ. ஸ்லேவ் ட்ரேடிங்ல மேபி ஒன்னு ஒரு நல்ல ஆள் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்ல மாஸ்டர்ஸா பார்த்து அவங்கள வித்துருங்க நம்ம ஹீரோ சொல்றான்.
அதுலயே நான் உங்களுக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்லேவ் ட்ரேடர் சொல்றான். சர்ச் எல்லாம் என்ன ரொம்ப டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. அதிக பிரைஸுக்கு நான் ஒரு ஸ்லேவை வாங்கினேன்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பா சர்ச் ஒரு பெரிய லெவல் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கேன்னு என்ன வந்து பிடிச்சிருவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி டீலிங்க்கு நான் ஒத்துக்கிறேன். 11 மில்லியன் நம்ம ஹீரோ சொல்லவும், நான் 6 மில்லியன் தானே சொன்னேன், நீ 11 மில்லியன் கேட்கறீன்னு கேட்கவும் 12 மில்லியன் 13 மில்லியன் அவன் பேச பேச நம்ம ஹீரோ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போய்கிட்டு இருக்கான். கடைசியில் 15 மில்லியன்ல நம்ம ஹீரோ ஸ்டாப் பண்றான். 15 மில்லியனுக்கு நீ அவங்கள வாங்கிட்டேன்னா நீ எனக்கு 30 மில்லியன் கொடுத்து தான் நான் மற்றவங்ககிட்ட சொல்றேன். 30 மில்லியனுக்கு உங்ககிட்ட ஸ்லேவ்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் டிமாண்ட் பண்ணுவாங்க. உனக்கும் நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும். எனக்கு நீ 15 மில்லியனை கொடுத்தாலும் உனக்கு வரப்போற ப்ராஃபிட்டை கம்பேர் பண்ணி பார்த்தா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நீ சொன்னது பொய்ன்னு மற்றவங்க கண்டுபிடிச்சிட்டான்னு கேட்கவும், ரிஸ்க் இல்லாம ப்ராஃபிட் இருக்காது நம்ம ஹீரோ சொல்றான். இவ்வளோ மூலக்காரனா இருக்க, நீ என் ஃபேமிலியில வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஃபினோக்கியோ கேட்கறான். முடியாது நம்ம ஹீரோ சொல்லியிருந்தான். ஹே ஓல்ட் மேன், இங்க இருக்கிற விஷயத்த நீ அவன்கிட்டயாச்சும் வெளியே சொன்ன உன கொன்றுவன் ஃபினோக்கியோ மறட்டவும், ஹெல்ப் பண்ண வந்த அந்த ஆளு வெளியே இதை பத்தி சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருந்தான். இந்த அட்வான்ஸ் அண்ட் ஃபினோக்கியோ நம்ம ஹீரோ கையில காசு கொடுக்குறான். கேம்பிளிங் பண்றவங்கள இனி நான் பார்ட்னரா வச்சுக்கிட போறதில்ல, ஃபேர்வெல் நம்ம ஹீரோ சொல்லவும், வால்டர் நீ என்ன லவ் பண்ண எனக்கு தெரியும், என்ன காப்பாத்து அப்படின்னு டானியா கத்துறா. பட் வால்டர் அமைதியா இருக்கான். பொண்ணுங்க ரொம்ப பயங்கரமா இருக்காங்க அப்படின்னு ஃபினோக்கியோ சொல்லிட்டு டானியா லாயிட தூக்கிட்டு கிளம்புறான். இந்த சொன்ன மாதிரியே உனக்கான 1 மில்லியன் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த சீக்கர்ஸ்க்கு காசை கொடுத்துட்டு கிளம்பவும், நீ ஒரு டீமன்ரா அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து சொல்லவும், எந்த அளவுக்கு ஒரு மோசமான பேரை கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு நீ ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் சீக்கர்னு அவங்க தாத்தா சொன்னது நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது. நான் வேர்ல்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் சீக்கரா ஆவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்புறான். வால்டர் இந்த சிட்டியை விட்டு கிளம்புறான். இதுக்கப்புறம் நான் சீக்கரா இருக்க போறதில்ல அப்படின்னு வால்டர் சொல்லியிருப்பான். சீக்கர்ஸோட ஜாப்ல பார்ட்டி மெம்பர்ஸ் மாறுறது சகஜம் தான். வால்டர் உனக்கு மூளை இல்லாம இருக்கலாம், ஆனா நீ ஒரு டேலண்டடான வாரியர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஆனா அப்படின்னு வால்டர் யோசிக்கிறான். என் கூட திரும்பவும் ஜாயின் பண்ண வால்டர், உன் ஸ்ட்ரென்த் எனக்கு தேவை நம்ம ஹீரோ சொல்றான். என்ன மன்னிச்சிரு நோயல், நான் இனி சீக்கிரம் இருக்க எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்றான். அதனாலதான் அவன் சிட்டியை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி அவனுக்கு பிடிச்ச சரக்கை நம்ம ஹீரோ வாங்கி கொடுத்துட்டு போறான். ஆக்சுவலி அந்த டானியா ஒன்னதான் லைக் பண்ணா தெரியுமா, பட் நீ போற பாதையில ரொமான்ஸுக்கு உனக்கு இடம் இல்லை. இங்க எல்லாரை விடவும் நீ தான் ஸ்பெஷல் நோயல், கண்டிப்பா நீ ஸ்ட்ராங்கஸ்ட் சீக்கிரம் வருவ, அந்த நாளுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கண் கலங்கிட்டு வால்டர் இப்போ இந்த சிட்டியை விட்டு கிளம்புறான். திரும்பவும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ அங்க இருக்கிற ஒரு பாம்போட ஸ்கின்னை பாக்குறான். பாம்பதோட ஸ்கின்னை கழட்டும் போது இன்னும் ஸ்ட்ராங்கான ஸ்கின் வளரும். அதே மாதிரி தான் நானும் க்ளோ பியாண்ட் பார்ட்டி நெக்ஸ்ட் இன்னும் ஸ்ட்ராங்கா மாறும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஒரு வகையில நம்ம ஹீரோவா இறக்கமே இல்லாதவன் நீங்க யோசிச்சாலுமே கூட நம்ம ஹீரோ பண்ணது 100% கரெக்ட் தான். கூட பழகின ஒருத்தங்க மனசாட்சியே இல்லாம நமக்கு துரோகம் பண்ணும்போது நம்ம மட்டும் பதிலுக்கு எதுக்கு அவங்களுக்கு கருணையை காட்டணும். அதான் நம்ம ஹீரோ பண்ணியிருக்கான். நெக்ஸ்ட் எபிசோட் இன்னும் வேற லெவலில் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.